House Spirituality Center. இயேசுவினுடைய பிரசன்னத்தால் இந்த நேரத்திலே நம் குடும்பங்கள் நிரப்பப்பட நாம் ஜெபிக்க இருக்கிறோம். 40 நாட்களுக்கு நம்முடைய குடும்பங்களின் பாதுகாப்பிற்கான ஜெபத்தை நாம் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்று 6வது நாள். சிறப்பாக ஜெப ஆவியால் நம்முடைய குடும்பங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே சிறப்பாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் உங்களுக்கு அகப்படும் என்று சொன்னவர் நம் மத்தியிலே இருக்கிறார். நாம் கேட்கிற பொழுது கொடுப்பதற்காக இருக்கின்றார். இன்னுமா இதோ உலகம் முடிகின்ற வரைக்கும் உங்களோடு இருப்பேன் என்ற வாக்குறுதி கொடுத்தவர் இன்று நம்மளோடு இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், முக்காலத்திற்கும் உரியவர், தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறவர் நம்மளோடு இருக்கிறார். இந்த தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பத்தை நிரப்பும்படியாக, நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக இப்பொழுது நாம் அவரை நோக்கி ஆராதிப்போம், நன்றி செலுத்துவோம். பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம், மூவரு தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம், ஜெப ஆவியால் நிரப்புகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம், எங்களோடு கூட இருப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், எங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், எங்கள் பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், நீர் கொடுத்த உணவிற்காக நன்றி செலுத்துகிறோம், பருகின தண்ணீருக்காக நன்றி செலுத்துகிறோம், எங்களுடைய உடல் நலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், ஆபத்திலிருந்து காத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தீமைகளிலிருந்து விடுவித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நோய்களிலிருந்து பாதுகாத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், விபத்துக்களிலிருந்து பாதுகாத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்களை நிரப்புகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்களை அபிஷேகம் செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் அனைவருமாக சேர்ந்து இப்பொழுது ஆண்டவரை எல்லாருமாக ஒரே நினைவாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை போற்றி புகழ்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜெப ஆவியால் எங்களை நிரப்பும். ஜெப ஆவியால் எங்கள் குடும்பங்களை நிரப்பும், எங்கள் பிள்ளைகளை நிரப்பும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷால ரபா 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 ரிமிக்கரா திமக்கராமா சக்கல ரபா தீராபல ரிமிக்கராமா நிமிக்கரா. அபிஷேகத்தின் ஆவியானவரால் நிரப்புகிறவரே நன்றி. ஹல்லேலூயா. சிக்கரா கரபா கரமா நிமிக்கரபா தீராபல ரிமிக்கரா. ஊற்றும் ஊற்றும் வல்லமை வல்லமை வல்லமை. நன்றி நன்றி. தீராமா நம ரப 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 ரிமிக்கராபா சகலராவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்கினியால் நிரப்பும், ஆவியால் நிரப்பும். நிரப்புகிறவரே உமக்கு நன்றி. இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஜெப ஆவியால் நிரப்பப்பட இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். காலம் பொல்லாதவையாக இருக்கிறது. இந்த நாட்களிலே இந்த கொரோனா தொற்று நோயினாலே பல காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்குகிறோம். நாம் பல காரியங்களோடு எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது. இந்த கொரோனா தொற்று நோய் நமக்கு வந்து விடுமோ என்ற பயத்தோடு நாம் எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது. அதனால் வருகின்ற மனக்கவலை, மன உளைச்சலோடு நாம் எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது. இந்த கொரோனா தொற்று நோயினாலே வேலை இல்லாமல் போய்விடுமோ என்ற பயத்தோடு போராட்டம், வருமானம் இல்லாமல் வந்துவிடுமோ என்ற போராட்டம், பிள்ளைகளை குறித்தான போராட்டம், குடும்பத்தை குறித்தான போராட்டம், விவசாயத்தை குறித்தான போராட்டம், நாம் செய்கின்ற தொழிலை குறித்தான போராட்டம், இப்படி பலவிதமான போராட்டங்களோடு நாம் இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இவற்றுக்கெல்லாம் போராடுவதற்கு நமக்கு பலன் தேவை அல்லவா? நம்முடைய உடல் பலனை விட நம்முடைய உள்ளத்திற்கு, நம்முடைய மனத்திற்கு, நம்முடைய உள்ளார்ந்த மனிதனுக்கு, ஆவிக்குரிய மனிதனுக்கு பலன் இன்னும் அதிகமாக தேவை. இந்த பலனை எங்கிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம்? ஜெபத்தின் வழியாக இந்த பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதாகமத்திலே அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். பெரிய கடவுளுடைய மனிதர்கள் எல்லாம் ஜெபத்தினால் தான் இத்தகைய ஆன்மாவிற்குரிய ஒரு பலனை, ஆவிக்குரிய ஒரு மனிதனுடைய பலனை பெற்றுக்கொண்டார்கள். தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் ஆகமம் 6வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் தன்னுடைய கடவுளுக்கு முன்பாக முழந்தாளிட்டு அவரை நோக்கி மன்றாடி நன்றி செலுத்தி வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வேளையும் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தானாம். அது அவனுக்கு தேவையான பலத்தை கொடுத்தது. மோசேயை எடுத்துக்கொள்ளுங்கள். வருகின்ற துன்பங்களை எல்லாம் சந்திப்பதற்கான தேவையான பலத்தை அவர் ஜெபத்திலே பெற்றுக்கொண்டார். ஒரு முறை இந்த இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக அங்கே போர் வந்த பொழுது மோசே என்ன செய்தார் தெரியுமா? மலைக்கு சென்று தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஜெபித்தார் என்று நாம் விடுதலை பயண நூல் 17வது அதிகாரத்திலே 10வது இறை வார்த்தையிலிருந்து நாம் படிக்க முடியும். அப்பொழுது இந்த இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய எதிரிகளை அவர்களாலே வெற்றி கொள்ள முடிந்தது. நம்முடைய எதிரிகளை வெற்றி கொள்ள வேண்டுமா? நமக்கு ஜெப ஆவி தேவை. அதைத்தான் இந்த நாளிலே கூட நாம் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். நாம் நற்செய்தியிலே நாம் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 8:26 வாசிக்கிறோம். நாம் ஜெபிக்க வேண்டிய முறையிலே ஜெபிப்பது எப்படி என்று தெரியாது. ஆகவே ஆவியானவர் தாமே சொல்லன்னா பெருமூச்சோடு நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறார். ஜெப ஆவி உள்ள மனிதன் நன்றாக ஜெபிக்க முடியும். நம்முடைய குடும்பத்திலே ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அப்பொழுது எல்லா பிரச்சனைகளையும் நாம் எளிதாக சமாளித்து விடலாம், தூக்கி எறிந்து விடலாம். நம்மிடம் ஜெப ஆவி இல்லை என்றால் நாம் தூங்கிக் கொண்டே இருப்போம். ஒரு சகோதரன் சில நாட்களுக்கு முன்பாக என்னிடம் வந்து கூறினார், என்னால் ஜெபிக்கவே முடியவில்லை. ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் கொட்டாவிதான் வந்து கொண்டே இருக்கிறது, தூக்கம்தான் வந்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன? ஜெப ஆவி இல்லை. ஜெப ஆவி இருந்தால் நாம் வல்லமையாக ஜெபிக்க முடியும். அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட இந்த ஜெப ஆவியை நம்மீது ஊற்றப்படும்படியாக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம். இன்று கூட நீங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஒரு ஜெபத்தை நான் சொல்லுகிறேன். நீங்கள் தொடர்ந்து சொல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 12வது அதிகாரத்திலே 3வது இறை வார்த்தையை நான் சொல்ல நீங்களும் சொல்லுங்கள். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி
வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 12வது அதிகாரத்திலே 3வது இறைவார்த்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னது. இந்த இறைவார்த்தையை அடிக்கடி சொல்லுங்கள். அப்பொழுது தேவ ஆவியானவர் உங்களோடு இருந்து நீங்கள் வல்லமையோடு ஜெபிக்க முடியும். நம்முடைய குடும்பத்திலே வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் நீக்க முடியும். காலம் பொல்லாதவை. ஜெபிப்போமா? எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, இந்த குடும்ப பாதுகாப்பிற்கான 6வது நாள் ஜெபத்திலே நீர் ஜெப ஆவியால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் துணை இல்லாமல் இயேசுவே ஆண்டவர் என்று எங்களால் சொல்ல முடியாது. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவியானவர் இல்லை என்றால் நாங்கள் அப்பா பிதாவே, அப்பா தந்தையே என்று உம்மை அழைக்க முடியாது. ஆகவே ஜெப ஆவியால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் வேதாகமத்திலே கூட நற்செய்தியிலே கூட நாங்கள் வாசிக்கிறோம், ஜெப ஆவியால் அப்போஸ்தலர்கள் நிரப்பப்படாத பொழுது அவர்கள் வல்லமையாக ஜெபிக்க முடியவில்லை. அவர்கள் பயந்து கொண்டே இருந்தார்கள். கெத்செமனி தோட்டத்திலே தூங்கியும் விட்டார்கள். ஆனால் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அதே பேதுரு வல்லமையோடு ஜெபித்தார். ஸ்தேவான் முழந்தால் படியிட்டு, இதோ ஆண்டவரே, என்னுடைய உயிரை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன், இதோ இந்த பழியை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று ஜெபிக்கக்கூடிய வல்லமையை பெற்றார். அந்த ஜெபாவியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களை நிரப்பும், எங்களுடைய பிள்ளைகளை நிரப்பும், எங்களுடைய பெற்றோர்களை நிரப்பும், எங்களுடைய தாய் தந்தையை நிரப்பும், கணவன் மனைவியை நிரப்பும், சகோதர சகோதரிகளை உம்முடைய அக்கினியாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெப அக்கினியாலே நிரப்பும், ஜெப ஆவியாலே நிரப்பும். ஒவ்வொரு நாளும் தானியேலைப் போல 3 வேளை முழந்தால் படியிட்டு ஜெபிக்கக்கூடிய வரத்தை தாரும். எங்களுடைய ஆவிக்குரிய உள்ளார்ந்த மனிதனை இந்த ஜெபத்தின் வழியாக பலப்படுத்தக்கூடிய வரத்தை தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக சாத்தானை எங்களாலே எதிர்த்து போராட முடியும். நாங்கள் 2 மணி நேரம் ஜெபிக்கின்ற பொழுது உலகத்தின் கவலைகள், துன்பங்கள், எதிராக வருகின்ற பிரச்சனைகளை நாங்கள் எதிர்த்து ஜெயிக்க முடியும். ஐயா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் தானியேலைப் போல 3 மணி நேரம் ஜெபித்தோம் என்றால் உம்முடைய வல்லமையை, உம்முடைய அருளை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய அமைதியை, சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் வல்லமையோடு ஜெபிக்க உம் பிள்ளைகளாகிய எங்களை அனைவரையும் ஜெப ஆவியாலே நிரப்பும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இயேசுவினுடைய ஆசிரியரை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ளுவோம். புதிய நியம முறைகள் வருக.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் பற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே.